செங்கோடையனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பாஜக கொடுத்தது. அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம். அல்லது தன்னுடைய மகனும் தன்னுடைய சம்பந்தியும் அமலாக்கத்துறையினுடைய பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். எனவே அதற்காக கூட இந்த கூட்டணியில் இணைந்து விடலாம் என்கிற முடிவை அவர் எடுத்திருக்கலாம். பாஜக தான் செங்கோடையனை இயக்குகிறது என்று சொன்னால், பாஜகவை பக்கத்தில் வைத்துக்கொண்டே நீங்கள் அதிமுகவை காப்பாற்றலாம் என்று நினைப்பது எப்படி சரியாக இருக்கும்? ஒருவேளை பாஜக செங்கோடையனுக்கு பின்னால் இல்லை என்று நம்புவாரேயானால், செங்கோடையன் தெளிவாக பேசுகிறாரே, பாஜக கூட்டணி வேண்டுமென்று நானும் எஸ்பி வேலுமணியும் சொன்னோம் என்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தவறாக முடிவெடுத்ததாக சொல்கிறார். அப்போது ஆள்காட்டி வேலையை அல்லவா செங்கோடையன் செய்து கொண்டிருக்கிறார். தேர்தலை சந்திப்பது என்பது வேறு, தேர்தலில் பங்கெடுப்பது என்பது வேறு. இந்த தேர்தலை பங்கெடுப்பதற்கு இந்த ரெண்டு கட்சி தான் பிளாட்ஃபார்ம். இந்த ரெண்டு கட்சி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் எந்த கட்சியும் தேர்தலை அணுகவே முடியாது. அதிமுகவிலிருந்து ஒருவர் என்றால் யார்? எஸ்பி வேலுமணியா, தங்கமணியா, செங்கோடையனா? எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும்? அதையும் ஜீரணித்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவையும் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டதற்கு பிறகும் பாஜக எடப்பாடி பழனிசாமியை வேறு ஒரு முறையில் அணுகுகிறது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. கட்சியை விட தன்மானம் தான் பெரிதென்று சொன்னால் அந்த நோக்கம் உயர்ந்ததல்ல. தனி மனிதனை விட இயக்கம் பெரிது. ஆனால் ஆட்சியை விட கட்சியும் தன்மானமும் பெரிதென்று சொன்னால் அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு. நிலைமை உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கிறதா? ஓ பன்னீர்செல்வம் ஒரு கடிதத்தை எழுதினார். இதுவரை தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் அப்படி கடிதம் எழுதியதில்லை. உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டார். இது பிச்சை எடுக்கிறத விட கேவலம். இப்போ இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல, அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கூடாரமும் கொஞ்சம் கூட தன்மானத்தையோ கட்சியினுடைய நலனையோ கருதவில்லை என்பதுதான் உண்மை. இப்போ இவங்கெல்லாம் பாஜகவுக்கு மகுடி வாசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போதான் அவருக்கு தெரியுதா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் நசுக்கப்படுதுன்னு? பிச்சை கேட்பதை போல ஒரு கடிதத்தை எழுதுனீங்களே, அப்போ உங்களுக்கு தோணலையா தமிழ்நாடு நசுக்கப்படுதுன்னு? அவர் அதிமுகவை கேப்சர் பண்ணிடுவாரா? அதிமுகவை கேப்சர் பண்றதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதை ஒத்த கருத்து உடையவர்கள் ஒன்று கூடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு திரு செங்கோட்டையன். ஒன்று கூடி நீங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க களத்துல? இதை சொல்லித்தான் பன்னீர்செல்வமும் தினகரனும் சேர்ந்தார்கள். என்ன மாற்றத்தை நிகழ்த்தினார்கள்? வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் கேள்வி அவங்க கிட்ட, இபிஎஸ்னுடைய டெல்லி பயணம் எப்படி இருக்கு? அதிமுகவில் பல்வேறு பிளவுகளை பாஜக ஏற்படுத்துகிறது என்கிற செய்தி தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்ந்து விட்டது. சமீபத்திய செங்கோடையனுடைய நகர்வுக்கு பின்னாலும் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இத்தனைக்கு பிறகும் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியை நம்பிக்கொண்டே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதை அவருடைய பயணம் உணர்த்துகிறது. எதற்காக இவ்வளவு மோசமாக ஒரு அணுகுமுறையை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுக்கிறார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர். இவை எல்லாவற்றையும் கடந்து அதிமுக என்கின்ற பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். நீங்கள் ஒன்றும் சாதாரண பொறுப்பிலே இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா இவர்கள் எல்லோரும் அலங்கரித்த பொறுப்பு. இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியலில் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்திய இயக்கம். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வந்தபோது எல்லோரும் ஒரு திசையில் பயணித்த போது தமிழ்நாடு வேறு திசையில் பயணித்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒற்றை குரலாக அந்த மோடியா இந்த லேடியா என்று அம்மையார் கேட்டார். இந்த கேள்வி இந்திய துணை கண்டத்தில் எந்த தலைவரும் தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்காத கேள்வி. அதை கேட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் 37 இடங்களை தந்தார்கள். எந்த பெரிய கூட்டணியும் இல்லை. பெரிய கூட்டணி வைத்தவர்களெல்லாம் படுதோல்வியை தழுவினார்கள். 37 இடங்களில் மகத்தான வெற்றி பெற்ற இயக்கம். அத்தகைய வரலாறு படைத்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்பதை கூட மறந்துவிட்டு கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு நீங்கள் செல்கிறீர்கள். திரைப்படங்களில் நாம் பார்த்திருப்போம். சொகுசு விடுதிகளில் காவல்துறையினர் உள்ளே நுழைந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அந்த விடுதிக்குள் இருந்தவர்கள் கைக்குட்டையால் முகத்தை மறைத்து கொண்டு போகிற காட்சி அந்த திரைப்படங்களில் இடம்பெறும். அதுபோல ஒரு தலைவர் போகிறார் என்று சொன்னால் உங்கள் பயணம் எதற்கான பயணம்?
ஏன் நீங்கள் இவ்வளவு அஞ்சி நடுங்கி போகிறீர்கள்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமித்ஷாவை அந்த அதிமுக, பாஜக என்கிற கூட்டணி முறிவு அமைந்து அதன் பிறகு போய் சந்தித்தார் அல்லவா எதிர்க்கட்சி தலைவர். அப்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு விமர்சனம் வைத்தார். 3 கார்கள் மாறி போனார் என்று சொல்லி. தவழ்ந்து போனவர் 3 கார் மாறி போயிருக்கிறார் என்கிற விமர்சனத்தை கடுமையாக தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் வைத்தார்கள். நீங்கள் 3 கார் மாறி போக வேண்டிய அவசியம் என்ன? கூட்டணி என்றைக்காக இருந்தாலும் அறிவிக்கப்பட போகிறது. பத்திரிகையாளர்களுக்கு எழுப்பிய கேள்விக்கு நீங்கள் அளித்த பதில் என்ன? நான் இந்த பயணத்தை மேற்கொண்டதற்கு காரணம் புதிய அலுவலகம் கட்டியிருக்கிறோம், அதை பார்க்க செல்கிறேன் என்று சொன்னார். எதற்காக இப்படி பொய் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்ற கேள்விக்கு இதுவரை எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகளோ பதில் சொல்லவில்லை. இப்போதும் அதே போன்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக் கொள்கிற அடிமையாக நான் உங்களுக்கு இருக்கிறேன், எனவே என்னை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று யாசகம் கேட்பதை போல ஒரு பயணத்தை மேற்கொண்டு விட்டு வந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த பயணம் உணர்த்துகிறது. இல்ல அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து இப்போ ஆதரவா இருக்கு அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாமா நம்ம? அதாவது செங்கோடையனுக்கு அதிமுக ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறத பாஜக உணர்ந்தே இருக்கிறது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வருவாரா இல்லையா என்று தெரிவதற்கு முன்பாக செங்கோடையனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பாஜக கொடுத்தது. அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம், அல்லது தன்னுடைய மகனும் தன்னுடைய சம்பந்தியும் அமலாக்கத்துறையினுடைய பிடியில் சிக்கியிருக்கிறார்கள், எனவே அதற்காக கூட இந்த கூட்டணியில் இணைந்து விடலாம் என்கிற முடிவை அவர் எடுத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு அழுத்தத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவுதான். ஒரு சுதந்திர மனநிலையோடு கட்சி, ஆட்சி இவற்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவா என்று கேட்டால் இல்லை. இத்தனை நாட்கள் வாய் திறக்காமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சிகள், எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வைத்தவர்கள், இவர்கள் எல்லோரும் சொன்னது பாஜக தான் பின்னால் இருந்து அதிமுகவை காப்பாற்றி இயக்குகிறது, பாஜகவினுடைய கைப்பாவையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்திருக்கிறார் என்கிற செய்தி. அதை அப்போதெல்லாம் மறுதளித்தவர் இப்போது 2 நாட்களுக்கு முன்பாக பாஜக தான் ஆட்சியை காப்பாற்றியது என்று பேசுகிறார். இவையெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், வேறு யாரும் பாஜகவினுடைய கைக்குள் போய்விடாமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பணை போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக உச்சபட்ச அதிகாரத்தை ஒன்றியத்தில் இருந்து இங்கே செலுத்துகிறது. அது எதை வேண்டுமானாலும், எந்த கட்சியை வேண்டுமானாலும் தன்னுடைய வலைக்குள் சிக்க வைக்க முடியும். குற்ற பின்னணி உடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை பெற்றிருக்கிற கட்சிகள், அதே போன்று நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற கட்சிகள், கொள்கை கோட்பாடு இல்லாமல் இயங்கக்கூடிய கட்சிகள், இவை எல்லாவற்றையும் பாஜக எளிதாக வளைத்துக் கொள்கிறது என்கிற குற்றச்சாட்டை உண்மை என எடப்பாடி பழனிசாமி நிரூபித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறார். எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தெளிவான நிலைப்பாடு அவரிடத்திலே இல்லை. பாஜக தான் செங்கோடையனை இயக்குகிறது என்று சொன்னால், பாஜகவை பக்கத்தில் வைத்துக்கொண்டே நீங்கள் அதிமுகவை காப்பாற்றலாம் என்று நினைப்பது எப்படி சரியாக இருக்கும்? ஒருவேளை பாஜக செங்கோடையனுக்கு பின்னால் இல்லை என்று நம்புவாரேயானால், செங்கோடையன் தெளிவாக பேசுகிறாரே, பாஜக கூட்டணி வேண்டுமென்று நானும் எஸ்பி வேலுமணியும் சொன்னோம் என்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தவறாக முடிவெடுத்ததாக சொல்கிறார். அப்போது ஆள்காட்டி வேலையை அல்லவா செங்கோடையன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரசியலை எப்படி முறியடிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி? அது தெரியாமல் தான் அவர் தவிக்கிறார் என்றுதான் நான் உணர்கிறேன். இபிஎஸ் இந்த டெல்லி பயணத்துல நிறைய அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்களும் அவரோட பங்கேற்றாங்க. தனிப்பட்ட முறையில், ஆனால் வெளியில் வந்து அந்த பங்கேற்ற அமைச்சர்கள் எல்லாரையும் முன்னாடியே முன்கூட்டியே அனுப்பி வச்சுட்டு, இவர் மட்டும் அமித்ஷாவை கொஞ்ச நேரத்துக்கு தனியாக சந்திச்சிருக்காரு அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட முறையில் சந்திப்பு நடந்திருக்கிறது என்பது உண்மைதான். அந்த சந்திப்பு எத்தகைய சந்திப்பாக இருந்திருக்கும் என்றால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். என்ன நடந்தது என்பது அந்த இருவருக்குண்டான செய்தி தான். நாம் அதை இப்படித்தான் இருக்கும் என்று ஆருடம் கணிக்க முடியுமே தவிர, இதுதான் செய்தி என்று ஊர்ஜிதப்படுத்த முடியாது. எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் சந்தித்தது என்பது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைமை. தனக்கு எப்படியெல்லாம் நீங்கள் நெருக்கடி கொடுக்கிறீர்கள், என்ன காரணத்துக்காக இந்த நெருக்கடியை கொடுக்கிறீர்கள் என்று கூட மனம் விட்டு பேசியிருக்கலாம். ஏனென்று சொன்னால், பாஜக கூட்டணிக்கு வந்து விட்டார். அவரை எல்லா வகையிலும் அழுத்துகிற, நசுக்குகிற வேலையை பாஜக செய்தது. அமித்ஷாவினுடைய முதல் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த கூட்டணி முறிந்து மலர்ந்ததற்கு பிறகு
சென்னையிலே நடந்தது. அங்கே எடப்பாடி பழனிசாமி பேச வைக்கப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே இந்த கூட்டணியை வழிநடத்தப் போகிற தலைவர். அதிமுகவை நம்பிதானே பாஜகவினுடைய பயணம். பாஜகவை நம்பி அதிமுகவினுடைய பயணம் களத்தில் இல்லை. அதிகாரம் வேண்டுமானால் பாஜகவிடம் இருக்கலாம். வாக்கு வங்கி யாரிடத்திலே இருக்கிறது? வாக்காளர்களை திரட்டுகிற ஆற்றல் யாரிடத்திலே இருக்கிறது? 63,320 பூத்துகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இந்த 63,320 பூத்துக்கும் பூத் ஏஜென்ட் அதிமுக திமுக தான் போட முடியும். தேர்தல் பணியை, அதாவது வாக்கு கேட்பது யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். 324 பேர் இருந்தால் கேண்டிடேட் போடலாம். இன்னொரு 324 பேர் இருந்தால் டம்மி கேண்டிடேட் போடலாம். தேர்தலை சந்திக்கலாம். தேர்தலை சந்திப்பது என்பது வேறு, தேர்தலில் பங்கெடுப்பது என்பது வேறு. இந்த தேர்தலை பங்கெடுப்பதற்கு இந்த 2 கட்சி தான் பிளாட்ஃபார்ம். இந்த 2 கட்சி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் எந்த கட்சியும் தேர்தலை அணுகவே முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு லீடிங் ஃபோர்ஸ் அதிமுகவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெயலலிதா அம்மையார் இருந்திருப்பாரே, ஆனால் அமித்ஷா இப்படி பேசியிருப்பாரா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் ஒவ்வொரு முறையும் 2004 தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தார் அம்மையார் ஜெயலலிதா. தலைவர்கள் எல்லோரும் போயஸ் கார்டன் இல்லத்துக்கு படையெடுத்து போனார்கள். எந்த தலைவரையும் அவர்கள் இருக்கிற இடத்தில் போய் சந்தித்ததில்லை. எடப்பாடி பழனிசாமி வீடு இல்லாதவரா? எடப்பாடி பழனிசாமி நடத்துகிற கட்சிக்கு ராயப்பேட்டையில் வெள்ளை மாளிகை போல எம்ஜிஆர் மாளிகை கட்டி வைத்திருக்கிறீர்களே, என்றைக்காவது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருவர் உங்களை வந்து சந்தித்ததுண்டா? நீங்கள் என்றைக்காவது தலைவர்களை உங்களுடைய இல்லத்துக்கு அழைத்ததுண்டா? அவர்கள் ஒரு பொது இடத்தை வைப்பார்கள், பாஜக தலைவர்கள். அங்கே போய் எடப்பாடி பழனிசாமி உட்காருவார். அப்போ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருகிற தலைவராக இருந்தார். நீங்க பேச வைக்கவே இல்லை அவரை. அமித்ஷாவே எல்லாவற்றையும் பேசி முடித்து விட்டு போகிற போதும் கூட அப்படியே உட்கார்ந்திருந்தார் சிலை போல. இவற்றையும் தாங்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி இருந்தார். எடப்பாடி பழனிசாமி தானே பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமி தானே சிஎம் கேண்டிடேட்னு அமித்ஷா பக்கத்தில் உட்கார்ந்து அறிவிச்சுட்டு போனாரு. அதுல திடீரென மாற்றம் எங்கிருந்து வந்தது? அமித்ஷாவினுடைய அடுத்த பயணத்தில் என்ன சொன்னார் அமித்ஷா? அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் என்றார். அதிமுகவிலிருந்து ஒருவர் என்றால் யார்? எஸ்பி வேலுமணியா, தங்கமணியா, செங்கோடையனா? எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும்? அதையும் ஜீரணித்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவையும் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டதற்கு பிறகும் பாஜக எடப்பாடி பழனிசாமியை வேறு ஒரு முறையில் அணுகுகிறது. அவருக்கு எப்பவுமே ஒரு செக்மேட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த செக்மேட் ஏன் வைக்கிறாங்க? அந்த குழப்பம் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் தீர்ந்த பாடில்லை. எல்லாமும் செய்தாகிவிட்டது. கட்சியை தாரை வார்த்து விட்டோம். தன்னுடைய சுயமரியாதையை இழந்து விட்டோம். எல்லாவற்றையும் செய்து முடித்தாகிவிட்டது. இப்போது இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு. நான் அதையும் உங்களுக்கு எழுதி கொடுத்து விடுகிறேன். நீங்களே ஒரு பொதுச் செயலாளரை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது ஒன்றுதான் மிச்சம். அதை மட்டும் தான் இன்னும் அவர் செய்யவில்லை. வேறு என்ன அவரிடத்திலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ அவ்வளோ துரோகங்களால் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது நம்ம? கட்சியை விட தன்மானம் தான் முக்கியம் என்று சொன்னால், இல்ல அவர் கட்சியை விட சொல்லல, ஆட்சி அதிகாரம். இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கட்சியை தான் நீங்கள் பிரதானப்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கட்சியை விட தன்மானம் தான் பெரிதென்று சொன்னால் அந்த நோக்கம் உயர்ந்ததல்ல. தனி மனிதனை விட இயக்கம் பெரிது. ஆனால் ஆட்சியை விட கட்சியும் தன்மானமும் பெரிதென்று சொன்னால் அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு. ஆனால் உண்மையிலேயே அப்படி இருக்கிறதா? நிலைமை உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கிறதா? ஓ பன்னீர்செல்வம் ஒரு கடிதத்தை எழுதினார். இதுவரை தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் அப்படி கடிதம் எழுதியதில்லை. எல்லா தலைவர்களையும் சந்திக்க வந்து காத்திருந்தது டெல்லி கூடாரம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார் அண்ணா. அது மலையேறி போய்விட்டது. தெற்கினுடைய காலத்தை கேட்டு 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 வடக்கு நகருகிற காலத்தை கொண்டு வந்தது திராவிட இயக்கம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அவர்கள் எப்போது உங்களை அழைக்கிறார்களோ நாங்கள் போவதற்கு காத்திருக்கிறோம்னு சொன்னீங்க. ஓபிஎஸ் இன்னும் ஒருபடி மேலே போய் உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டார். இது பிச்சை எடுக்கிறத விட கேவலம். அதை கேட்டார். இப்போ இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல. அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கூடாரமும் கொஞ்சம் கூட தன்மானத்தையோ கட்சியினுடைய நலனையோ கருதவில்லை என்பதுதான் உண்மை. செங்கோடையனுக்கு உண்மையிலேயே கட்சியினுடைய அக்கறை இருக்குன்னு வச்சுக்கோ. செங்கோடையன் அந்த கட்சியை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாரு. யாராவது சொல்லுவாங்களா பாஜகவோடு கூட்டு வைத்ததால் தான் தோல்வியை தழுவினோம் என்று பேச வேண்டிய நேரத்தில் பாஜகவோடு கூட்டு வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம்னு பேசுறாங்க. எல்லாருமே ஒரே குரல்லே பேசுறாங்களே. அப்ப எங்க இருக்கு உங்களுக்கு தன்மானம்?
எடப்பாடி பழனிசாமி இவ்வளவுக்கும் பிறகும் டெல்லிக்கு போகலாமா? ரொம்ப காயப்பட்டிருக்கேன். நான் இப்போ வந்து சந்திக்கிற நிலையில் இல்ல. வேண்டுமானால் டெல்லியிலிருந்து பிரதிநிதிகளை அனுப்புங்கள். உட்கார்ந்து பேசுவோம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு மெஜஸ்டிக் லீடரா இருந்தா அதானே செய்யணும். செங்கோட்டையனை கையில எடுத்தது நீங்க தாங்க. இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு தான் வந்து இங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த முடியும்னு பேசியிருக்கார் கடந்த காலத்துல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ம், ம். பிரச்சனை. இப்போ பாஜக கூட்டணி வைக்காம போனதுதான் தோல்விக்கு காரணம்னு இத்தனை நாட்கள் கழித்து சொல்றாரு. பாஜக கூட்டணி தான் சரின்னு சொல்றாரு. அப்ப பாஜக கூட்டணி சரி என்று சொல்வதன் மூலமாக அவர் யாருடைய ஆள்னு வெளிப்படுதுல்ல. இதை எடப்பாடி பழனிசாமி உணராமலா இருக்கார்? அப்ப தன்மான உணர்வோடு இந்த கட்சியினுடைய சுயமரியாதை முக்கியம்னு அவர் நினைச்சிருந்தா, நான் டெல்லி வரலங்க. இந்த போக்கு சரியில்லை சொல்லியிருக்கணும்ல. அவர்களை இங்க வர வச்சிருக்கணும்ல. அப்பதானே இந்த கட்சியினுடைய தொண்டன் தலை நிமிர்ந்து நடந்திருப்பான். இந்த கட்சியினுடைய தொண்டனினுடைய மனநிலை இன்றைக்கு குமரி கொண்டிருக்கிறானே. அவன் பொது வெளியில நடமாட முடியலையே. ஒரு நெருக்கடியான சூழல் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறீங்களே. டீ கடையில கேட்கறாங்கடே, கேவலமா இருக்கு. இவ்வளவு அடி வாங்கிட்டு திரும்ப திரும்ப டெல்லிக்கு ஓடிட்டு இந்த கர்ச்சீப்ல மூஞ்சிய மூடிட்டு போறீங்களே அப்படின்னு பொதுமக்கள் கேட்கறாங்கல்ல. இந்த அவல நிலை தேவையான்னு கேட்கிறேன். அப்ப தன்மானம் குறித்து பேசிய நீங்கள் இந்த அவல நிலைக்கு காரணமானவர் நீங்கள் தான் உணரலையா? எனவே இதையெல்லாம் வீரவசனமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவர் பேசுகிற வசனத்துக்கும் செயல்பாட்டுக்கும் தொடர்பில்லை. அப்படி தொடர்பு இருந்தால் அவர் இதை செய்திருக்க மாட்டார். சரி. அப்போ அதிமுகவுடைய ஒரு சைடு இபிஎஸ் இருக்கட்டும், இன்னொரு சைடு செங்கோட்டையன், அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய டிடிவி தினகரன், சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், இதோடைய இறுதி முடிவு எங்க போய் நிக்கும்? என்னவா இருக்கும்? ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார் பழனிசாமி. எத்தனை பேரை இழந்தாலும் பரவாயில்லை. கட்சியினுடைய பொதுச் ம், செயலாளர் பொறுப்பை ம். நான் இழக்க மாட்டேன். பாஜகவோடு கட்சி கரைந்தாலும் பரவாயில்லை. பொதுச் செயலாளர் பொறுப்பை நான் இழக்க மாட்டேன். இப்ப இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்து பாஜகவுக்கு மகுடி வாசித்துக் கொண்டிருந்தார்கள். ம், ம். பாஜகவுக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தார்கள். இப்ப திடீரென சீச்சி இந்த பழம் புளிக்கும்பாங்க கிராமப்புறத்துல. அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஓ பன்னீர்செல்வம். இப்பதான் அவருக்கு தெரியுதா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் நசுக்கப்படுதுன்னு. பிச்சை கேட்பதை போல ஒரு கடிதத்தை எழுதுனீங்களே, அப்போ உங்களுக்கு தோணலையா தமிழ்நாடு நசுக்கப்படுதுன்னு? டிடிவி தினகரன் இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரியாக இருந்தவர் அவர். அவர் பேசுறாரு 20 நாளைக்கு முன்னாடி, உங்களுடைய நிலைப்பாடு என்ன கூட்டணி விஷயத்துனா, எங்களுடைய நிலைப்பாடு அமித்ஷாவினுடைய நிலைப்பாடு தான்ன்றார். கட்சிக்கு பொதுச் செயலாளர் தினகரனா அமித்ஷாவா? பேசிட்டு ம், ம். இன்னைக்கு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில வர்றோம்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் கிடைச்சது மாதிரியான ஒரு ஒரு ம், ம். சூழலை ம், ம். நீங்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் பந்தி வைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே அது கிடைச்சிருக்காங்கிறத போக போகத்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இவர்கள் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வழிநடத்த மாட்டார்கள். அதற்கு ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பளிக்க மாட்டார். அவர் அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கார். அப்ப என்ன நடக்கும்? செங்கோட்டையன் ரோட்டில் நிற்பார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். செங்கோட்டையனை இப்போது பாஜக கையில் இருக்கிறது. கட்டமைப்பு பழனிசாமியிடம் இருக்கிறது. ம். பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினால் அவரை அப்புறப்படுத்துகிற பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கு. ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏஐஏடிஎம்கே பவர் அவர்கிட்ட தான் இருக்கு. அவருக்கு வீட்டோ பவர் இருக்கிறதாக நான் கருதுறேன். பொதுச் செயலாளருக்கு கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் கையில் இருக்கு. நாளைக்கே தூக்கி விட்டெறிவார் செங்கோட்டையனை. செங்கோட்டையன் என்ன செய்வார்? வேண்டுமானால் போய் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக்கலாம். ம், அதுதான் ம். அவருக்கு கிடைக்க போகிற கடைசி பதவியாக இருக்கும். வேறு என்ன செய்ய முடியும்? அவர் அதிமுகவை கேப்சர் பண்ணிடுவாரா? அதிமுகவை கேப்சர் பண்றதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. இல்ல, அது ஒத்த கருத்து உடையவர்கள் ஒன்று கூடுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு திரு செங்கோட்டையன் ஒன்று அவர்கள். கூடி நீங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க களத்துல? இதை சொல்லித்தான் பன்னீர்செல்வமும் தினகரனும் சேர்ந்தார்கள். ம். என்ன மாற்றத்தை நிகழ்த்தினார்கள்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் நவாஸ் கனி என்கிற ஒரு சாதாரண வேட்பாளர், முஸ்லீம் லீக் கட்சி என்கிற ஒரு சாதாரண கட்சி, என்ன பெரிய பணபலம் படைபலம் உள்ள கட்சியா அது? அந்த வேட்பாளர் என்ன நாடறிந்தவரா? அந்த வேட்பாளர் என்ன அரசியலில் மிகப்பெரிய பின்னணி கொண்டவரா? அவங்க அப்பாவுக்கு அரசியல் பின்னணி இருக்கா? அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தவரா? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற நிலையில் இருந்தவர். நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய பட்டியலை போட்டால் அதில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பெயர் 3 முறை இடம்பெற்றிருக்கிறது. ஒரு முறை துணை முதலமைச்சர். இவ்வளவு பெரிய ஸ்டார் வேட்பாளர் நீங்க. போய் என்ன செஞ்சீங்க?
ராமநாதபுரத்தில் தோல்வியே இல்லை தழுவுனீங்க. டிடிவி தினகரன் தேனியினுடைய செல்லப்பிள்ளை. அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தார் தினகரன். ஒட்டுமொத்த ஆள் அம்பு சேனை எல்லாவற்றையும் கொண்டு போய் தேனியிலே இறக்கினார்கள். என்ன நிலை? தோல்வியை அல்லவா தழுவினார். டிடிவி தினகரனோடு இருந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி தினகரனுக்கு தளபதியாக இருந்தவர். தன்னுடைய தளபதி இடத்திலே வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்து விட்டு வந்த தலைவர் தினகரன். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? தினகரனோடு இருந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார். அண்ணன் விபி கலைராஜன் இல்லை, அண்ணன் செந்தில் பாலாஜி இல்லை, யார் இருக்கிறார்கள்? அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் இல்லை, அண்ணன் தருமபுரி பழனியப்பன் இல்லை. இப்படி எல்லோரும் போய்விட்டார்கள். அவரோடு இருந்த தலகர்த்தர்கள் பூராவும் போய்விட்டார்கள். கொஞ்சம் பேர் திமுக போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அதிமுக போயிட்டாங்க. யார் இருக்காங்க? என்ன இம்பாக்டை நீங்க உருவாக்க முடியும்? பன்னீர்செல்வத்துக்கு யார் இருக்கிறார்? பன்னீர்செல்வத்தோடு இருக்கிற ஒரே தலகர்த்தர் வைத்திலிங்கம் ஒருவர் தான். மனோஜ் பாண்டியனால் களத்தில் இயங்கவே முடியாது. மனோஜ் பாண்டியனுக்கு அவருடைய சொந்த தொகுதியில் ஆதரவாளர்கள் கிடையாது. வைத்திலிங்கம் தன்னை ஒரு டெல்டாவினுடைய தலைவராக தகவமைத்துக் கொண்டவர். அவருடைய செல்வாக்கில் தான் ஓ பன்னீர்செல்வம் இத்தனை நாட்கள் நகர்ந்தார். இப்போது அவரிடத்தில் இருந்தவர்களும் ஒரு 30% பேர் அதிமுகவுக்குள் ஐக்கியமாகிவிட்டார்கள். என்ன மாற்றத்தை நீங்கள் நிகழ்த்துவீர்கள்? சசிகலாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு களத்தில்? என்றைக்காவது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு சசிகலா வீதிக்கு வந்தாரா? நீங்கள் மக்கள் மனங்களை வென்றெடுக்கணும். உங்களை ஒரு தலைவராக நீங்கள் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்களினுடைய மனங்களில் நீங்கள் இடம்பெறணும். நீங்க என்னவா இருந்தீங்க? அப்பப்போ போயஸ் கார்டன் இல்லத்தினுடைய வாயிலில் வந்து நின்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதை தாண்டி சசிகலாவுக்கு என்ன ஹிஸ்டரி இருக்கு? பொலிட்டிக்கலா என்ன டிராவல் இருக்கு? அப்ப நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும்னா சசிகலாவை விட பெட்டர் ஆப்ஷன் பழனிசாமின்னு முடிவுக்கு வருவாங்க தமிழ்நாட்டு மக்கள். கம்பேரிட்டிவ்லி 2 பேரையும் நிறுத்துகிற போது களத்தில் நின்றவர் எடப்பாடி பழனிசாமி. நல்லதோ கெட்டதோ மக்களை சந்திக்கிறார். நல்லதோ கெட்டதோ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் குறித்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு இயக்கத்தை நடத்துகிறார். ஆனால் நீங்கள் போய செல்லத்தில் ஓய்வெடுப்பதிலேயே கவனமாக இருக்கிறீர்கள். அவ்வப்போது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பகல் கனவு காண்கிறீர்கள் என்றுதான் பொருள். எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. எந்த அரசியல் நகர்வையும் முன்னெடுக்க முடியாது. எனவே இவர்களினுடைய பேச்சுக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பெரிதாக எடுபட போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சார், இன்றைக்கு எங்களோட பங்கேற்று பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.